ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, தங்கமே, உன்னை விட்டு போனவர்களைப் பற்றியே யோசித்துக் கொண்டே இருக்கிறாய். அவர்கள் என்ன செய்தார்கள்? ஏன் என் வாழ்க்கைக்குள் வந்தார்கள்? எதற்காக என்னை ஏமாற்றினார்கள்? இப்படியே யோசித்தபடியே இருக்கிறாய். உன் மனதில் இப்போது உள்ள அந்த மன வருத்தத்தை உனக்கு தந்தவர்கள் அதை பற்றி கண்டு கொள்ளாதவர் இப்போது இருக்கிறார்கள். அவர்களுக்கு அதை பற்றி புரிய வைக்க வேண்டும் என்று யோசித்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அதற்கு நீ செலவிடும் நேரத்தை விட்டுவிட்டு இந்த வருடத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க நீ என்ன செய்ய வேண்டும், எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி நீ யோசித்தால் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்ல ஒரு நிலைமைக்கு மாறும். அடுத்தவர்களை பற்றி, உன்னை ஏமாற்றவர்களை பற்றி நீ சிந்தித்து கொண்டே இருந்தால் அவர்களுக்கு நீ சிந்திக்கிறாய் என்றே தெரியாது. அவர்களை பற்றி கவலைப்படுகிறாய் என்பதே தெரியாது. உண்மைதானே? நீ மட்டும்தான் சிந்தித்து கொண்டு இருப்பாய். அவர்கள் உன்னை ஏமாற்றிவிட்டு அங்கு சந்தோஷமாத்தான் இருப்பார்கள். நல்லதுதானே தங்கமே? நான் சொல்வது அனைத்தும் உனக்கு நல்லதுதான். ஏனென்றால் நீ மற்றவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே அடுத்தவர்களை பற்றி யோசித்து அடுத்தவர்கள் ஏமாற்றவர்களை பற்றி எண்ணத்தை மனதில் வைத்து கொண்டே உன்னுடைய பாதி நாட்களை துளைத்து இனி என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு எண்ணமே உன் மூளைக்கு வரவில்லை. அடுத்தவர்கள் உனக்கு துரோகம் செய்தார்கள் என்றால் அதை அப்படியே விடு. எப்பேறுபட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கள் செய்து விட்டார்கள், அதை விடு. அவர்களுக்கு எந்த இடத்தில் எப்படி புரிய வைத்தால் அவர்கள் மனம் உன் மனதை விட அதிகமாக வலிக்கும் என்பது எனக்கு தெரியும். அது உனக்கு தெரியுமா? நான் புரிய வைப்பேன். நான் அமைதியாக இருக்கிறேன் என்று என்னை சாதாரணமான ஆள் என்று இடை போட்டு விடாதே. நான் எப்பொழுது எங்கு அடித்தால் எங்கு வலிக்கும் என்பது எனக்கு மட்டுமே தெரிந்தது. நீ சொல்வதினாலும் இல்லை மற்றவர்கள் சொல்வதினாலும் எந்த விஷயத்தையும் நான் அவ்வளவு எளிதில் செய்ய மாட்டேன். எப்பொழுது செய்தால் நல்லது, எப்பொழுது செய்தால் இதற்கான வேலை சரியாக நடக்கும் என்பது அனைத்தையும் அறிந்தவன் இந்த சாய். இந்த சாயை யாரும் தவறாக இடை போட்டு விடாதீர்கள். பிறகு நீங்கள்தான் என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். காலம் யார் யார் எப்படி என்று அனைத்தையுமே உனக்கு கற்றுத்தரும். அதை நீ புரிந்து கொள்ளும் விதத்தில்தான் இருக்கிறது. யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று நிறைய பேரை உனக்கு இப்பொழுது கற்றுக் கொடுத்து விட்டது. ஆனால் இனியும் நீ ஜாக்கிரதையாக இருக்கவில்லை என்றால் யாரும் எப்பொழுதும் உன்னை எதுவும் காப்பாற்ற முடியாது. எல்லா விஷயத்தையும் புரிந்து நடந்து கொள். யார் எப்படி எப்படி உன்னை கையாண்டார்கள், எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கினார்கள், எந்த இடத்தில் உன்னை சேர்த்து கொண்டார்கள், இப்படி அனைத்தையும் புரிந்து கொள். புரிந்து கொண்டு அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்களோ அது போலவே நீயும் நடந்து கொள். நிச்சயமாக நல்ல மாற்றம் உன்னுடைய வாழ்க்கையில் வரும். யார் எப்படி நடந்து கொண்டார்களோ அது போல்தான் நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதானே அவர்களுக்கு நீ உனக்கெப்படி வலித்ததென்று அவர்களுக்கு புரியும். வாழ்க்கையில் அதிகமான சோகங்கள் நடக்கிறதே என்று கவலைப்படாதே. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ மிக பெரிய நல்ல இடத்திற்கு செல்வாய். காலம் உனக்காக அனைத்து திட்டங்களையும் போட்டுவிட்டது. நீ அனுபவிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. போனவர்களை நினைக்காதே. நான் உனக்காக அனைத்தையும் செய்து தருகிறேன். எப்பொழுதும் எந்நாளும் என்னுடைய கருணை பார்வை உன் மீது இருந்து கொண்டே இருக்கும். இந்த சாய் உனக்காக மட்டும் இருப்பேன். ஓம் சாய்ராம்.